ஐபவான் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம். அப்போ எனக்கு 19 வயசு. கொட்டையனில் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறேன். கிளாஸு சேர போகல சரி நிற்கிறாரு. விஜயகாந்தமாக இருக்கிறாரு பார்க்கல. பிஎம் பிசுல் ஆஃபீஸர், மாஷா அல்லா, பெஸ்ட் டீச்சர். நான் இவ்வளோ நாள் பெரும்பாலும் தான் அடியப்பட்டு கொண்டிருந்தோம். இங்கே காலால் தான் படம் வரும் சூடாது. அது போல அவர் என்ன பார்த்தோன்னே, என்ன பார்த்தா ரோமியோமா இருக்கிறாய், படிக்க வந்தியா சைக்கிளியாக வந்தியா? இல்லை சார், படிக்கத்தான் சார் வந்தேன் சார். நான் உண்மையை நான் படிக்கணும் சார், இங்கிலீஷ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் சார். சாரி, என்ன இங்கிலீஷ் படிக்க இஷ்டப்படலை சார். நீ இந்தியன் இங்கிலீஷ் வேணாம் சார், அது வந்து மிக்ஸ் பண்ணிக்க அவங்களோட கண்ட்ரியில் எங்கேஜோட மிக்ஸ் ஆகிக்குது. அமெரிக்கா இங்கிலீஷும் வேணாம் சார், ஏன்னா அது ஃபாஸ்ட் ஹார்ட் கொஞ்சம் பேட் ஐசிட்டு. அது வேணாம், எனக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் சார் எனக்கு படிக்கணும். அதுதான் சார் ஜென்டில்மேன் இங்கிலீஷ் சார். அது கொஞ்சம் சாஃப்டாக நிற்கும், ஈஸியாக மண்டே ஏறும் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே, படிச்சுட்டோம்னா நல்ல மனுஷன். நிறைய பேர் படிச்சுக்கிறாங்க கொழும்புல, நிறைய பிள்ளைகள் சேர்க்கிட்ட படிச்சுனா நல்ல பெஸ்ட்டாக படித்து கொடுக்குற மனுஷன். சொல்லுவார் அறியா போகணும், நல்லா படிச்சுருந்தான் மனுஷன். இப்போ 10 வயசு. 10 வயசு நான் ஒரு போய். போய் ஆகியோட ஸ்ரீலங்காவில் எங்கே போனாலும் லண்டன் போய், லண்டன் போய் பிராண்ட் கேப்டல் லண்டன் போய், ஸ்டோச் லண்டன் லண்டன் போய், டிஷர்ட்டில் லண்டன் போய், ட்ரௌசரில் பிராண்டாக தெரியும் எனக்கு. ஆனால் எல்லாத்துலேயும் அந்த இதுவரை லண்டன் போய் பேர் தான் ஃபேமஸ், லண்டன் போயெல்லாம். அப்போ நான் நினச்சேன் இந்த பிராண்டை நான் வாங்குவேன், எப்போ சரி இதை வாங்குவது லண்டன் போல பேரை நான் வாங்கி அதே பிராண்டாகி இங்கே ஸ்ரீலங்காவில் வேர்ல்டு வைட் கொடுக்குறேன். லண்டன் போய் ஒரு இதை நான் எனக்கு ஸ்ரீலங்கா எடுக்கண்டா சும்மா அடிக்கல. அது கிஃப்டண்ணா, இல்லை ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற டைமண்ட்ஸ், அந்த டைமண்ட்ஸில் ஆஃப் ராயல் ஃபேமிலிக்கு கிஃப்டாக எவ்ரி இயர் ஆஃப் 50% கிஃப்ட். மற்ற 50% டைமண்டில் 25% எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாங்களே அந்த பிரசிடென்ட் சார். திஸ் மந்த் மே மந்த் அந்த பிரசிடென்சி இருக்குது 25% ஆஃப் டு ஆஃப். ஸ்ரீலங்கா எங்களுக்கு 50% எங்களுக்கு 25% கிஃப்ட். அதே மாதிரி டீலையும் ராயல் ஃபேமிலிக்கு 50% ஃப்ரீ டெலிவரி. எங்கள்கிட்ட பேலன்ஸ் 50% டீல 25% பிரசிடென்ட். who I love, my dear president sir. 25% free. Okay, don't worry. 12 வயசு ஆகல இன்னொரு பேர் ஃபேமஸ் ஆயிடுச்சு, சிக்காகோ புல்ஸ். அந்த பிராண்ட் எனக்கு தேவை. ஓகே, அதுவும் என்னோட பிராண்ட் சிக்காகோ புல்ஸ். அந்த இதுவும் எனக்கு தான் வேணும், நான் வாங்குவேன். அதுக்கு நான் ஸ்ரீலங்காவில் ஒரே ஒரு பேங்க் சிஸ்டம் தான் கொண்டு வரும், ஒரு பேங்க் சிஸ்டம். அந்த பேங்க் சிஸ்டம் ஒத்தடை தான் எல்லா மணியும் அந்த ஒரே ஒரு பேங்க் சிஸ்டத்துக்கு தான் என்டர் பண்ணுவேன். ஓகே, அந்த இங்கிலீஷ் படித்ததுக்கு பிறகு தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் நல்லாவே தொலைப்பட்டுச்சு. இந்த மைண்ட் அப்படியே ஒரு பவர்ஃபுல்லாகினது அந்த இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படித்தது போது தான். நான் 60,000 புஸ்தத்துக்கு மேலே படிச்சுக்கிறேன். ஏன்னா 18 வயசுக்கு உள்ளுக்கு 18 வயசுக்கு போல நான் மிச்சம் படிக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான். 30 வயசு முழுக்க படித்தேன், புத்தகம் படித்தேன். 31 வயசு கழிச்சு புக்ஸை கொஞ்சம் வேணால் அது அந்தளவுக்கு ஸ்பீடாக போகலை. 18 வயசு நான் படித்து போகலை. அதில் 20,000 புஸ்தகம் நான் படித்தது
இங்கிலீஷில் இங்கிலாண்டை பற்றி அன்றைக்கால அது இங்கிலாந்து, அதில் வாழ்ந்த மக்கள், சரித்திரத்தில் இருந்தவங்க, அந்த நாட்டு ராஜா மக்கள், அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட வீரம் எல்லாம் பற்றி நல்லா தெரியும். அதை நான் காமிக்ஸ் புக்கில் எனக்கு பிடிச்சது ஷெர்லாக் ஹோம்ஸ், ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட் தான், அதான் ஜேம்ஸ் பாண்ட். நம்புங்க, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தான் நல்லா பிடிக்கும். எல்லா படத்தையும் விரும்பி பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து படமாக வர போத அதை நான் ஸ்டோரியாக காமிக்ஸில் ஸ்டோரியாக படிச்சுக்கிறேன், காமிக்ஸில் நான் பார்த்துக்கிறேன். ஒரு இது மிஸ் பண்ண மாட்டேன். இந்தியாவிலேருந்து புக்ஸ் வரும், இங்கே சேலுங்க, ஸ்ரீலங்காவுக்கு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அங்கே பப்ளிஷ் பண்ணுறோம். இங்கே புக் ஷாப்புகளுக்கு வரும் கொழும்புல, 4-5 கடைகள் தான் இருக்கும். இப்போ வந்தால் அந்த புக்ஸ் எல்லாம் முன்னுவ சொல்ல போட்டாண்டா மார்னிங் போட்டால் ஈவினிங்கில் முடிஞ்சிடும். நானும் சின்னவனே 10-11 வயசு, என்னடா அந்த எடிஷனை பார்க்க கிடைக்காம போச்சு, என்ன செய்தே. சரி, 11 ஸ்ரீலங்காவில் இம்போர்ட்டர்னு பார்த்தேன். பிரின்சி ஸ்ட்ரீட், கொழும்பு 11 எனக்கு வயசும் 11. போகிறேன், புக்ஸாக டேக் அடிச்சு எல்லாம் புதுசு, வாசம் புதுசாக புக் பிரிண்ட் பண்ண நல்லா வாசம், பிரிட்டிஷ்மேன். அவன் சொக்காயிட்டான். என்ன போய் ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்தீங்க இங்கே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் மேலே இங்கே எடுக்கிறவங்கள இது என்னோட அட்ரஸை கண்டுபிடிக்க கஷ்டம் அவங்களுக்கு அப்படின்னா நான் சொன்னேன். இல்லை எனக்கு புக் ஷாப்புகளில் வந்து கிடைக்கிது இல்லை புஸ்தம், நீங்கள் இங்கே வைங்க, நான் வந்து எடுப்பேன். எனக்கு இப்போ வாயில ஒவ்வொரு புக்ஸ்லையும் ஒவ்வொரு ராணி, குங்குமம், லயன், முத்து இதெல்லாம் நீங்கள் எனக்கு வேறையாக்கி வச்சுடுங்க. எல்லாத்துல ஒவ்வொன்று நான் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு செவ் அந்த எழுப்பேன். நீங்கள் இறக்குற டைமில் எனக்கு வந்து வேறையாக ஒரு புக்ஸை வச்சுடுங்க, மற்றதுக்குள்ள கடைகளுக்கு போடுங்க. அப்படி தான். ஓகே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த ஸ்ரீலங்கா இதுதானே நல்ல நாடு. මගේ ලංකා, ශ්‍රී ලංකා, මගේ ආදර ලංකා. මේ ලංකාව මගේ අතට පාලනය දුන්නා නම් දවස් 3කින් හරිද ඔක්කොම ටික මාරු කරනවා. සම්පූර්ණ ඔක්කොම ටික වෙනස් කරලා ජූන් 1 ලංකාවෙන් එම වැඩ කරන මිනිස්සුන්ටම ලක්ෂ අය ගානේ පඩිය දෙනවා. ඕකේ, මට සත්‍යයක් ඕනේ. ගවර්න්මන්ට් එකේ ඕනේ, පිට රටවලින් and I accept 1%. I don't need. Okay, I don't need any % from anyone. I want to rule my country. Okay, understand? மாசம் 6 லட்சம் சம்பளம் continue I will give. Okay, don't worry about all of you. I can do it. அதே போல கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு 10 லட்ச ரூபா தருவார். ஆண் பெண், மேன் உமன், அண்டர்ஸ்டாண்ட்? 10 லட்ச ரூபா ஸ்ரீலங்கா சாமி. அதுவும் கன்ஃபார்மாக தருவாங்க. ஓகே, ஸ்ரீலங்காவில் பிறக்கிற பிள்ளைக்கு அது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து ஓவர்சீஸ்லேருந்து இங்கே வந்து விசிட்டராக வந்துக்கிற டைம் ஆகிய கூட அந்த புள்ள கிடச்சி இங்கே ஸ்ரீலங்காவில் உடனே 1 கோடி ரூபா ஸ்ரீலங்காவில் 1 கோடி ரூபா அரசாங்கத்தால் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன். யோசிக்க தேவையில்லை. ஓகே, அதே போல் வயசானவங்க இருக்கிறாங்களே என் சகோதர மக்கள், அவங்களுக்கு 1 லட்ச ரூபா மாதம் 1 லட்ச ரூபா. பயப்படத்தில் மாதம் 1 லட்ச ரூபா வரும். 10 வயசு சிறுவர்லேண்ட பிரதர்ஸ் அழிகிறாங்க, அவங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா நான் கொடுப்பேன். அதே மாதிரி ஊனமுட்டிக்கிறாங்களே எங்கள் சகோதர மக்கள், அவங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாடு பெஸ்ட்டாக வரும். ஓகே.
அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய அநியாயம் ஒன்று நடந்துருச்சு இல்லைங்க சார், பெரிய ஒரு அநியாயம் நடந்துருச்சு இல்லையா. நான் ஒரு படம் டைரக்டர், பெஸ்ட் டைரக்டர்னு சொன்னேன். அப்போ நான் ஒவ்வொரு கிளிப்பாக படத்தை ரிலீஸ் பண்ணினேன் இல்லையா. நான் ஹீரோ இல்லை அதில், இதில் ஹீரோ அது இதில் வந்து மைடியர் லவ் பிரசிடென்ட் சார், அவர் தான் இந்த ஸ்டோரில் ஹீரோவை நான் போட்டேன். அவர் தான் ரியல் ஹீரோ இந்த ஸ்டோரில், அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இந்த ஒரு மாசமா இல்லையா நான் எடுத்த படத்தில் என்ன பிரசிடென்ட் நடிச்சுக்கிறாரு, பிரசிடென்ட் சார் அவர் ஹீரோவாக நடிச்சுக்கிறாரு. அப்பா எங்களுக்கு கூலி வரலையே இன்னும். நீங்களும் யூடியூப்பும் டிக்டாக் செய்கிறவங்களும் இல்லையா நல்லா சம்பாரிச்சு கொண்டீங்க. சோசியல் மீடியா ஆட்கள் எங்களை வச்சு நல்லா மியூசிக்கு பாட்டுக்கு எல்லாம் படித்து நல்லா தேடிக்கொண்டீங்க. சமாஜ நல்ல ஆட்களையும் தேடிக்கொண்டீங்க இல்லையா, சல்லியும் தேடிக்கொண்டீங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் படம் எடுத்து எனக்கு இன்னும் ஒரு ரூபா சல்லி வரல. நான் கஷ்டப்பட்டு கொண்டு தான் நான் வேலை செஞ்சு கொண்டு ஹீரோவான அடித்து சூப்பராக பிரில்லியண்ட்டாக இப்படி ஒரு ஆக்டர் இவ்வளோ கண்டியா எப்படி எப்படி நடிப்பு என் ஸ்டோர் என் ஹீரோ அவருக்கு பெஸ்ட் அவார்டு ஒன்று கொடுக்கறதுக்கும் இல்லாமல் அநியாயம் செய்கிறாங்க. மை டியர் பிரிட்டன் பிரதர் அண்ட் சிஸ்டர், திஸ் இஸ் அவர் டெய்லி ப்ராப்ளம், அண்டர்ஸ்டாண்ட். திறமைக்கிறவனுக்கு இடம் கிடைக்குதில்லை, திறமைக்கிறவனுக்கு இடம் கிடைக்குதில்லை. என் நாட்டில் திறமை ஒத்துக்கிறான் அவனுக்கு இடம் இல்லை, அவனுக்குனால பிளேஸ் கிடைக்காது. அவன் ஸ்போர்ட்டில் இருந்தாலும் அவன் அந்த ஒரு அறிவு பூர்வத்தில் இருந்தாலும் அவனுக்கு அந்த இடம் கிடைக்குதில்லை. சும்மா ஒன்றுக்குமே இல்லாதவனோட கையில் தான் போகுது. அப்போ திறமைக்கிறவன் பாவம் இல்லையா. கஷ்டப்படுறவனுக்கு கூலி கிடைக்குதில்ல, கூலி இல்லை. பாரு நான் எவ்வளோ கஷ்டப்படும், கூலி இல்லை தானே எங்களுக்கு. நாங்கள் சல்லி இல்லாமல் தான் இருக்கிறோம். இந்த வேலையை போவாட்டி வீட்டில் தின்னும் தர மாட்டேன்னு பல. நான் சொல்கிறேன் இல்லை, நான் கொஞ்சம் இப்படி ஒரு போராட்டத்தில் இறங்கிக்கிறேன். எனக்கு வெற்றி கிடைக்கல கூட பைத்தியக்காரன் கொண்டு போய் பைத்தியக்கார போல பிளேஸில் நம்புறாங்க இல்லை யாருமே இல்லையா. அப்போ இப்படி தான் எனக்கு நிலைமை போகுது. ப்ளீஸ் சப்போர்ட் ஒன்று பண்ணு அப்படி மை டியர் பிரதர்ஸ், இங்கிலீஷ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். பெஸ்ட்டு நான் படிய போல ஒன்று தான் நான் என்னையை பார்த்தா நான் தெரிஞ்சு போல நினச்சேன். ஒன்றாவது என்னோட பேர் அதில் மீனிங் என்ன? My name is Farhan. What is the meaning? Happy. My name's meaning is happy. Okay, I am happy. I am happy. அதுக்கு பிறகு என்ன பிறந்த டேட்டை வச்சு அதில் என்ன எனக்கு சொல்லுது, என் பேர் என்ன சொல்லுது, என் பேர் சந்தோஷம் என்னது, என்ன பிறந்த டேட் என்ன சொல்லுது, வீரம். வீரம் வீரம் என்ன பிறந்த டேட் வீரமா. ரைட் ரைட் ஓகே. அதுபோல் என்னோட ரத்தம், என்னோட ரத்தம் என்ன மீனிங் காட்டுதுண்டு, அது லோயல். லோயல்னு தான் வச்சு, ரோயல் இல்லை லோயல். சரி பரவாயில்ல, லோயல் சரி வந்துச்சு, லோக்கல் இல்லாமல். அப்போ அந்த ரோயல்ன்றது பிளட்டில் வருது. இப்போ அதை யாராலும் மாற்றிடுறேன். ரோயல் ஆகிறவங்க தான் ரோயல், நான் லோயல். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? Thank you for watching this movie. ආදර ශ්‍රී ලංකාවේ ඉන්න මගේ සහෝදර සහෝදරනි, I am confidence. මම වැඩසටහන් ටික අදලා තමයි තියෙන්නේ. අදලා තමයි ඔයගොල්ලන් ඉතල තමයි බැස්සේ මම වැඩ කරන්න පුළුවන් කියලා. මම කියනවානේ මාසෙට ලක්ෂය පඩිය. ඕකේ. කසාද බඳින කට්ටිය ලක්ෂ 10,000 දෙනවා. දරුවෙක් ඉපදුනා නම් කෝටියක් දෙනවා. වයසේ කට්ටියටයි, 10න් පාල කට්ටියටයි, හැන්ඩිකැප්ලටයි ලක්ෂය ගණන් මාසෙ දෙනවා. එයි 10 ඉඳලා කසාද බඳින වෙන කට්ටියට දුන්නේ නැත්නම් ඒක තමයි ඒ වයස තමයි ඒ කට්ටිය ඒගොල්ලන් මොනවද වෙන්න ඕන කියලා තීරණය කරන වයස. ඒක නිසා ඒකට අපි ෆ්‍රී දෙන්න ඕනේ වෙනට. එතකොට තමයි ඒගොල්ලන් අදාගන්නේ ඒගොල්ලන්ගේ ෆියුචර් ගැන. That is my system. Okay.
ඒ කට්ටිය මගෙත් එක තරහ වෙන්න එපා. අර 10 ඉඳලා 16 18 වෙනකන් ඉන්න කසාද බඳින්න කට්ටිය බයිලා. වැඩ නැතුව ඉන්න කවුරුත් වැඩ නැහැ හිතන්න එපා. ඔක්කොම වැඩ තමයි. ඔක්කොම වැඩ තමයි. බය වෙන්න ඕනේ ඔක්කොම වැඩ. ඔව් මේ මරලා වැඩ ගන්න මම කාවත්. ඔව් කාලා සීමා දීලා ලස්සනට වැඩ කරලා තියෙනවා. ඒ පෝස්ට් එකේ ඉන්න කට්ටිය ඕම ඉන්න. ජනරල් ඔයා ටීචර් නම් ටීචර්, ප්‍රින්සිපල් නම් ප්‍රින්සිපල්, කිල්නර් නම් කිල්නර්. ඔය පෝස්ට් එකේ ඕම ඉන්න. මාරු වෙන්න ඕනේ. ඊට පස්සේ ඕගොල්ලන්ගේ ඕගොල්ලන්ට දන්නවනේ මෙයා පෝස්ට් වැඩි කරන්න කියලා. එහෙම වැඩි කරගෙන යන්න. මගේ ඉල්ලීම පොඩ්ඩක් තියෙනවා. ඒක පොඩ්ඩක් බලන්න හදන්න. මගෙන් කිසිම වෙනසක් නැහැ. මම කියන්නේ මම සුවර්. ඕකේ. දැන් ගිහලා මේ පළවෙනිදා දුන්නා නම් 10 වෙනිදා ලක්ෂ 10ක් ගන්න තිබුණා. පිස්සුණා. ඊට පස්සේ දුන්නා නම් 20 වෙනිදා ගන්න තිබුණා. පිස්සුණා. මම මාසියයි දැක්කනේ වීඩියෝ දැම්මා මම පොරොන්දු දුන්නා. ඕකටම ප්‍රූෆ් කරලා ඉවරයි. ෆස්ට් ප්ලේස් නොලෙජ් එකට මම දුන්නේ ඇමරිකාව USA. Best place to beauty. Beautiful. That place British country, British people. Best place to money, Sri Lanka. Okay? Understand? Best man start the life in earth from Sri Lanka. Okay? The best fruits introduced from where? From Sri Lanka. ठीक है බය වෙන්න ඕනේ බයෙන් අපි දිනු තමයි. ඔව් අපි දිනු ඕගොල්ලන් තමයි. මගේ ආදර සහෝදරනේ ඕගොල්ලන් තමයි. හිතන්න ඕනේ. අපේ එක මූ. ඔව්. මූ අපේ එක. මූට පුළුවන්. දවස් එදගන්න ඉන්න එපා. අපි කාවත් බලාගෙන ඉන්න ඕනේ. අපි දෙනුම් දීලා ඉවරයිනේ. අපි රෙස්පෙක්ට් people අපි රෙස්පෙක්ට් කරලා තියෙන්නේ. අපි මේ අපේ ලිමිට් එක පන්නලා අපි 100කින් කිසිම දෙයකට අපි යන්නෙත් ඕනේ. අපි එන්නෙත් නෑ. ඕලම් අද overseas country අපි ඉන්වෙස්ට් කරනවා නම් අපි යනවා. ඔව්. බස් ඉන්වෙස්ට් කරලා අපි කරු කරලා වයින්ලා අපේ රටට ගෙස්ට් කියලා අට ගවන අපි යනවා. නැද්ද? එහෙම නැතු අපි කාටත් අපි එනවා ඕල රටට එනවා අපි කරදර කරන්නේ ඕල ඉන්වර්ට් කරනවා අපි එනවා දැනගන්න. හරිද? දැන් තියෙන්නේ ශ්‍රී ලංකාවේ ඉන්න මගේ ආදර සිංහල මිනිස්සුන්ගේ විතරයි මේ තියෙන ජයග්‍රහණ ගන්න පුළුවන් මේක. එහෙම නැතුව ඕලංගේ කැමැත්තයි විතරයි. ඕකේ? Decide it. Otherwise leave it.